தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் ஸ்ரீ எம் வெங்கடேசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமதி தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடந்தது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் அவர்கள் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் அவர்கள் குறைகள் கேட்கும் மற்றும் நடத்தப்படும் ஆய்வுக் கூட்டம் இங்கே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஆய்வுக் கூட்டத்தின் துவக்கமாக தமிழ்நாடு வந்து அனைவரும் எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க எந்த லெவல் சேவை செய்றீங்க? காயம்பல். நீங்க இங்க முன்னாடி இருக்கீங்க திருச்செந்தூர் நகராட்சி. நீங்க யாரை சொல்றீங்க? வந்திருக்காங்களா? இருக்காங்களா அவங்க? மாநகராட்சி இருக்கீங்க சார். யார் சார்? ஏசி பர்சன் ஏசி பர்சன் ஏசி லேடிஸ் அது வந்திருக்காங்க. நீங்க எந்த கமிட்டிக்கு இன்சார்ஜ் ஆனீங்க? அதுல விசாரணை நீங்க இன்சார்ஜ் பாருங்க. சரி, ஒரு மாசம் தான் இந்த மாநகராட்சி வேலை செய்யற அத்தனை பேருக்கும் லேடிஸ் சொல்றேன். நீங்க இப்ப சொன்னீங்க உங்களுக்கு தெரியாது யாருங்க இல்ல சார், அந்த பிரச்சனை காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு கூட சொல்ல மாட்டீங்க யாரும். இந்த ஹாஸ்பிட்டல் எங்க பண்ணமா? இந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்ல அந்த மாதிரி எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஏன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அது உடம்பு சரியில்லைன்னா போய் வரானா? ஆனா இப்ப நல்லா தான் இருக்கீங்க. தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உடம்பு சரியில்லைன்னா போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்தா எந்த போல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்க சார். இங்க இன்டர்நெட் கமிட்டி அந்த அம்மா தான் அந்த மேடம் தான் வந்து இப்ப இன்சார்ஜா இருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது வந்து நியமிப்பாங்க அப்படியா சார்? எவ்வளோ ஆச்சா? அதனால அந்த அம்மாட்ட சொல்றீங்க சூப்பர். இல்ல கரெக்ட் தான் நீங்க கேட்டது. கரெக்ட் தான் சொல்றேன். நான் அடுத்து சொல்ல வரேன். இந்த மாநகராட்சி அலுவலகத்துல எங்கெல்லாம் அவங்க அலுவலகம் இருக்கும்ல நோட்டீஸ் போட்டுட்டே இருக்கும். பேரும் ஃபோன் நம்பரும் இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஆளுக்கு எல்லாருமே சேர்த்து நகராட்சி பேரூராட்சி எல்லாருமே சேர்த்து தான் இது. நகராட்சியில கமிட்டி இல்லைன்னு சொன்னா உடனே கமிட்டி போட்டு வரீங்க. நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கல எதுவுமே. இப்ப நீங்க அந்த இதுல பாத்துருப்பீங்க, வந்தாலே சொன்னாங்க ஒரு 3 தடவை வைத்திருப்ப போட்டாங்க. அது உங்களுக்கு இந்த பண்ணி அந்த டீடைல்ஸ் நான் போட சொல்றேன். டிடிசி முடிச்சு 350 ரூபாய் கொடுத்தீங்க. ஓகே, உங்களுக்கு பிஎஃப் மெசேஜ் வர மாட்டேங்குது. ரைட் அட்ரஸ் ஃபோன் நம்பர் செல்லாம இருக்கு சார். சிலவும் போடுங்க சார். இது எல்லாரும் கேக்குறது யாருக்கும் வரல சொன்னாங்க. சார் ஃபோன் நம்பர் மிஸ்ஸிங் இருக்கு. இல்ல சார், இப்போ தான் தெரியும் ஃபோன் நம்பர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி. இல்ல சார், ஒரு மாசம் பேருக்கு சரி பண்ணி கொடுங்க. எவ்வளவு நாளுக்கு சரி பண்ணுவீங்க? முடியுமா? 24 பேர் தான். இல்ல சார், அது வாய்ப்பு வருது சார். உங்களுக்கு வந்து வரும் சார். அதே போல வர பார்த்து வரவே இல்லை. 3 மாசம் ஈஸியா வச்சிருக்கீங்களா? லாஸ்ட் 3 மாசம் இஎஸ்ஐ கட்டிங்க. என்ன யூனிஃபார்ம் கொடுத்துருக்கீங்க? சார் தான் சார். இந்த சட்டையா? இந்த சட்டை யூனிஃபார்மா? உங்களுக்கு யார் சொன்னா இந்த சட்டை யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி? ஒரே கலரா தான் யூனிஃபார்மா? யூனிஃபார்ம் என்ன அர்த்தம் தெரியுமா? சார் இருக்காரு, சாரோட யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? காக்கி சட்டை, காக்கி பேண்ட். காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டை காக்கி பேண்ட போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க யூனிஃபார்மோட வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக சார் வந்து காக்கி சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வரான்னு வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்க? அன்யூனிஃபார்ம் வராங்க அப்படின்னு சொல்றீங்க. அதானே
அவங்க அன்யூனிஃபார்மா யூனிஃபார்ம் யூனிஃபார்மா அன்யூனிஃபார்மா யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் சார். யூனிஃபார்ம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு கொடுக்க பேண்ட் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்து ஒப்பம் சார். நீங்க சார் நான் கொடுக்கல நான் தந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னா எப்ப தருவீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா நான் அது ப்ரூஃபா கேட்கறாங்க. நான் விசாரிச்சு தான் சொல்றேன். அங்க இருக்கிற எல்லாமே கேட்டாச்சு, யாருக்கும் வந்து நீங்க பேண்ட் கொடுக்கவே இல்லை. கிளாஸ் கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் கேட்குறேன். உங்களுக்கு 10 நாள் டைம் உங்களுக்கு. எஸ் சார். 10 நாளுக்குள்ள நீங்க அவனுக்கு பேண்ட் ஷர்ட் கொடுக்கணும். எஸ் சார். எத்தனை செட்டு கொடுக்கணும்? ஜென்ஸ் வந்து குளிக்கும் தான் சார் நாங்கள் கொடுப்போம் சார். எத்தனை செட்டு கொடுக்கணும்? இயர்ஸ் வந்து 2 செட் கொடுக்கும் சார். 2 செட்டு கொடுக்கல. 2 செட்டு கொடுத்தீங்களா? ஆமாம் சார். போனேன் கொடுத்து சார். 1 ஜூலை கொடுத்து சார். இருக்கிற ஒரு மாறி வந்து இவங்க வந்து 4 மாதம் தான் சார். நீங்க வந்து 4 மாசம் ஆகலாம் வேணாம். ஜென்ஸ் 4 மாசம் சரி பேண்ட் கொடுத்துருக்கோம்ல. எஸ் சார் கொடுத்துருக்கோம் சார். 2 செட்டு 10 நாளுக்குள்ள கொடுக்கணும். எஸ் சார். லேடிஸ்க்கு உங்களுக்கு புடவை வேணுமா பேண்ட் வேணுமா? புடவை கொடுக்கணும். புடவை சட்டை சரி. 2 கொடுக்கணும். 2 செட்டு கொடுக்கணும். 10 நாள் டைம். 74 பேரா? 72 வருஷம் சார். 72 பேர். 72 பேருக்கு 10 நாளுக்குள்ள கொடுக்கணும். சரி. ஐடி கார்டு கொடுக்கல வேண்டும். வந்தவங்க கொடுத்து சார். புதுவுக்கு கொடுத்துருக்குங்க சார். போன ஆகஸ்ட் மாதம் ரிசீவ் பண்ணோம். இப்போ புதுசாக ரெடி பண்ணி சொல்லி அதை ஒரு நோட்டிக்கு கொடுத்துருவோம் சார். வந்து ஐடி கார்டு இருக்கா? இங்க 10 பேர் 4, 6, 8 பேர் இருக்காங்க. 9 பேர் ஐடி கார்டு. ஐடி கார்டு வீட்டுல சொல்லிக்கலாங்க. இஎஸ்ஐ நம்பர் இருக்கணும். இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? பரவாயில்ல, இன்சூரன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க நீங்க. அந்த இன்சூரன்ஸ் நேம் இருக்கும் அந்த ஐடி கார்டு இருக்கும். ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது.